ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்றைக்குள்ள பார்க்க போகிறது லகம்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லகாம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாரு. மாதத்துக்கு 2,00,000 சம்பாதிக்கிறாரு நம்ம ஹீரோ. இது எல்லாத்தையுமே ஊருக்கு புதுசாக வந்திருக்க அவரோட மாமா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் பார்க்குறாரு. வீட்டில் கை தட்டினாலே லைட் எரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அரண்டு போய், கட்டினா நம்மளோட பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தான் கட்டணும், ஏன் நம்ம மாப்பிள்ளைக்கே கொடுத்துருமே அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணை வந்து எப்படியா பேசி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தங்கச்சிக்கிட்ட கேட்குறாப்புல. இந்த கல்யாணம் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது தானே அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சா இல்லையா, ஏன்னா வந்து கல்யாணத்தை ஒட்டி நம்ம ஹீரோவுக்கு வேலை போகுது. ஹீரோயினுக்குமே வந்து இந்த கல்யாணம் பிடிக்காம தான் வந்து சம்மதிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு கட்டத்தில் வந்து இவ்வளோ நாள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணு கொடுத்த மாமாவும் இவருக்கு வேலை போயிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை இன்டைரக்டாக நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாருமே கல்யாணம் நிற்கணும்னு நினைக்கும் போது இந்த கல்யாணம் நின்றுச்சா நடந்துச்சா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரமேஷ் சேப்பாலா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாக்குள்ளே உள்ளே போகாமல் ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படம் நினச்சிருக்காரு. அந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கையாண்டிருக்காருன்னே சொல்லுவேன். ஹீரோவாக நடித்த சாய் ரோனாக் ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன வயசுலேருந்தே தன்னோட மாமா பொண்ணு மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத இன்டெரக்டாக ஒரு சின்ன ஒரு சாங் மூலமே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சாங்ஸு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் அந்த சாங்ஸில் இருக்கக்கூடிய விஷுவல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீரோயினாக நடித்தா பிரக்யா. ஸோ அவங்களும் ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டரை இன்னமும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாப்லாம் பெருசாக ஸ்கோப் இருக்க மாதிரி தெரில. செகண்ட் ஹாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கோப்லேயும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் தன்னோட உறவுகள், தன்னோட மாமா அத்தை இவங்க எல்லாருமே நம்ம மேலே உண்மையாக தான் பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்கோப் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். காமெடி அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சில இடங்கள்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐடி ஆஃபீஸை வச்சு வேலை வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டபிளான நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு சில இடங்களில். ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ஒரு காமனான ஸ்டோரி தான். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுல நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. பட் அதை முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் பண்ணணும், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வச்சு அதை மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டேரக்டர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு முயற்சி கரெக்டாக வந்து ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகலை. ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகி ஆன் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்லாம் நல்லா இருந்துச்சு. கலர் கிரேடிங்கும் பார்க்கறதுக்கு நல்லா விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லகாம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. இந்த ஃபேமிலி காமெடி ட்ராமாலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்து யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.